ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாக என்னில் அன்பு கூர்ந்தீரே. ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாக என்னில் அன்பு கூர்ந்தீரே. உமதன்பு மாறவில்லை, உமதன்பு மறையவில்லை. உயிரே 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 அன்பு நிறைந்தவரே, கிருபை குறையவில்லை. என் உணர்வோடு வாழ்பவரே, என் உயிரோடு கலந்தவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது 1 பேதுரு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பானவர்களே, கிறிஸ்துவத்தினுடைய ஆவியானவருடைய அல்லது பிதாவினுடைய தெய்வீக குணம் அன்பு. நாம் அவருடைய பார்வையில பாவிகளாய், துரோகிகளாய், சத்துருக்களாய் வாழ்ந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சுபாவங்கள் நம்மை நேசிக்கிறவர்களை நேசிக்க நமக்கு தெரியும். கொஞ்சம் நம்முடைய கேரக்டருக்கு சிலர் ஒத்து வரல அப்படின்னா அவர்களை ஆறவே வெறுப்போம். ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அன்பின் குணங்கள் என்னன்னா, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன். யார்கிட்ட அன்பு கூர்றாரு? அவர் மேல அன்பா இருந்தவங்க கிட்ட இல்ல, அவருடைய எதிராளிங்க கிட்ட அவர் இவ்வளவு அன்பு காட்ட முடியுமானால் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமே அன்புதான். கிறிஸ்தவத்தினுடைய எசன்ஸ், கிறிஸ்தவத்தினுடைய சாரம் அன்பு. அப்போ தேவனோடு பழகிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அன்பிலே தேவனை போலவே மாறுகிறார்கள். அப்படி தேவனோடு நடந்த மனுஷன் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். எத்தனை ஒரு ஆழமான ஒரு ஆலோசனை! ஏன்னா அன்பு திரளான பாவத்தை மூடுதான், குற்றத்தை கண்டுபிடிக்காது, குறை சொல்லாது, பின்னால பேசாது, வயிறெரிச்சல் அதுக்கு இருக்காது, போராம அதுக்குள்ள இருக்காது. அப்ப அன்பு உள்ளவர்கள் பலம் உள்ளவர்கள், அன்பு உள்ளவர்கள் அபிஷேகம் நிரம்பியவர்கள், அன்பு உள்ளவர்கள் பிரியமானவர்களே ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்கள். அன்பு உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தேவனோடு தேவனுடைய உயிரோடு இணங்கி இருக்கிறதினாலே நீங்களும் நானும் கூட ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும் பொழுது சுய அன்பை நாம் அவர்களுக்கு காண்பிக்கவில்லை. நமக்குள்ளே ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதா, அந்த அன்பை நாம் காண்பிப்போம். அந்த அன்பு மற்றவர்களுக்கு நாம் அன்பை காண்பிக்க, அந்த அன்பு நம்முடைய பாவங்களை மூடுமா? ஆண்டவர் அப்படி செய்ய, நீங்களும் அவர் சொன்னபடி செய்ய கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். மனுஷிக குணமும் சில வேளை மனுஷிக குணங்களிலே நுழைகிற அசுத்த ஆவிகளுடைய குணமும் எரிச்சலையும் வெறுப்பையும் கசப்பையும் ஆண்டவரே அது எங்கள் உள்ளங்களுக்குள்ளே கொண்டு வந்து தேவன் நேசித்த ஜனங்களை நேசிக்க முடியாதபடிக்கு
ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறதற்கு தூண்டுகிற சத்துருவின் செயல்களை அடையாளம் கண்டு உம்முடைய ஜனங்கள் அன்பாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு நிறைந்தவரே, உம் கிருபை குறையவில்லை. God bless you, church. Have a blessed love day. Amen.